11ஆம் இடத்துல இருக்கிற புதன். 11ஆம் இடத்து புதன் வழக்கு, கடன், நோய் இதெல்லாம் அடையும். ம். இதெல்லாம் இருந்தால் சரியாயிடும். சரியாயிரும். 11 இருக்கிற புதன் வந்து ரொம்ப செல்வாக்கான புதன். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. வேறு மொழி பேசுகிற நண்பர்கள், வேறு மத நண்பர்கள் 11 இருந்தால் கூட வந்துடுவாங்க. கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து டாப். இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை படைச்சிங்கன்னு வைங்க, பொறுப்பை உட்காந்து செஞ்சு வேற மாதிரி பண்ணுவாங்க. இவங்களுக்கு இசை பிடிக்கும், சினிமா பிடிக்கும், டிரைவிங் பிடிக்கும், டிராவலிங் பிடிக்கும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உணவு பிரியர்கள் 11 புதன். உணவு நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு காலத்தில் தொந்தரவு வரும்போது கப்பு சுப்புன்னு ஆயிடுவாங்க. ஐயோ நோய் வந்துடும், அமைதியாக இருப்போம்னு தெரிகிறவங்கள 11 புதன். நண்பர்களோடு நல்லா சுற்றிட்டு இருந்து இவன்லாம் நமக்கு ஆப்பு வச்சிருவான்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் கழட்டி விடுறதும் இந்த 11 இருக்கிற புதன் தான். நண்பனே எதிரியாவான், எதிரியே நண்பனாவான். 11 புதன். புதன் அறிவு கிரகம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. புதன் வந்து இன்டெலிஜென்ட், ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு ஒன்று இருந்துட்டா, ஞானம் கல்வி ஒன்று இருந்துட்டா எல்லாம் கிடைச்சிருந்தார். அப்போ புதன் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே பெற முடியுங்கிறத சூட்சுமம். புதன் அப்படிங்கிறது முதல்ல உயிர்களில் தாய்மாமன். உயிர்களில் தாய்மாமன், இளைய சகோதரி. இளைய சகோதரி சகோதரி ரெண்டு தான் உயிர் கிரகம். இந்த கிரகத்தில் உயிரை பற்றி சொல்லக்கூடியது இந்த ரெண்டு தான். சரி, பொருள்களில் மற்ற விஷயங்கள்ல என்னென்ன சொல்லணும்னா கல்வி, டாக்குமெண்ட், சிறிய அணிகலன்கள், சிறிய அணிகலன்கள், சிம்பிளான வெஹிக்கிள்ஸ், சின்ன சின்ன வாகனங்கள், இடமாற்றம், கம்யூனிகேஷன், மொபைல் ஃபோன், உங்கள் கழுத்து, உங்களுடைய கழுத்து, டாக்குமெண்ட், உங்ககிட்ட இருக்கிற ஆல் ரெக்கார்ட்ஸ், உங்கள் மொபைல், இதெல்லாம் புதனுடைய தலை சிறந்த ஆளுமையில் வரும். இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்துடும். ஆமாம், கம்ப்யூட்டர், கணினி, செல்ஃபோன், ஐபேட், லேப்டாப் எல்லாமே புதன் தான்.